வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ். சராசரி தொகையில் 50% ஓய்வூதியம் குறித்த புதிய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான அமைச்சரவை சனிக்கிழமை அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து நடைமுறை செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள விஷயத்தை மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்தார். புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் 23 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பயனளிக்கும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு மாநில அரசுகளுக்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் சேர வாய்ப்பு வழங்கப்படும். மாநில அரசுகள் யூபிஎஸ்சியில் சேர்க்கப்பட்டால் இத்திட்டத்தில் பயன்படுவோர் எண்ணிக்கை சுமார் 90 லட்சமாக உயரும். மத்திய அரசின் கணக்குகள் படி நிலுவையில் உள்ள தொகைக்கான செலவு ரூபாய் 800 கோடியாக இருக்கும். முதல் ஆண்டில் வருடாந்திர செலவு சுமார் ரூபாய் 6250 கோடி அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஏப்ரல் 1, 2025 முதல் நடைமுறைக்கு வரும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அரசு ஊழியர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டம் அதாவது என்பிஎஸ் மற்றும் யூபிஎஸ் ஆகியவற்றில் ஒன்றை தேர்வு செய்ய வாய்ப்பு வழங்கப்படும். ஏற்கனவே உள்ள மத்திய அரசு என்பிஎஸ் சந்தாதாரர்களுக்கும் யூபிஎஸ்க்கு மாறும் வாய்ப்பு வழங்கப்படும். செய்தியாளர் சந்திப்பில் அரசு அதிகாரிகள் பெரும்பாலான மத்திய அரசு ஊழியர்கள் என்பிஎஸ்க்கு பதிலாக யூபிஎஸ்ஐ தேர்வு செய்வதால் பயனடைவார்கள் என்று தெரிவித்தார். என்பிஎஸ் என்பது ஏப்ரல் 1, 2004 அல்லது அதற்கு பிறகு வேலையில் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு பயன்படுத்தும் ஓய்வூதிய திட்டம். அரசு ஊழியர்களுக்கு குறைந்தது 25 ஆண்டுகள் தகுதி வாய்ந்த சேவையை செய்திருக்க வேண்டும். அவ்வாறு பணி செய்த அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு பெறும் பொழுது அவர்களின் கடைசி 12 மாதங்களில் பெற்ற சராசரி அடிப்படை ஊதியத்தில் 50% உறுதியான ஓய்வூதியம் வழங்கப்படும். அரசு ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகள் சேவை செய்திருந்தால் குறைந்தபட்சம் ரூபாய் 10,000 மாதாந்திர ஓய்வூதியம் இந்த யூபிஎஸ் திட்டத்தில் உறுதியளிக்கப்படுகிறது. ஓய்வூதியதாரர் மறைந்துவிட்டால் அவர்களின் குடும்பத்திற்கு ஓய்வூதிய தொகையில் 60% தொடர்ந்து வழங்கப்படும் என்பதையும் இந்த புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்களுக்கு மத்திய அரசு உறுதி அளித்துள்ளது. உறுதியான ஓய்வூதியம், உறுதியான குடும்ப ஓய்வூதியம் மற்றும் உறுதியான குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஆகிய மூன்றிலும் தொழிலாளர்களுக்கான இந்தியாவின் அனைத்திந்திய நுகர்வோர் விலை குறியீட்டு அடிப்படையில் உயரும். மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும்.